அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, HGWC ஹியூமன் கைடன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் சென்டர் அல்ஹம்துலில்லாஹ் சென்னையிலும் தமிழகத்திலும் கடந்த 15 ஆண்டுகளாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலும் பல்வேறு மார்க்க பணிகளை செய்து கொண்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை தூய்மையான முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும், இஸ்லாத்தில் சொல்லப்படாத விதத்தான காரியங்கள் அனாச்சாரங்களை ஒழிப்பதற்கும், இஸ்லாமிய மக்களுடைய மேம்பாட்டிற்காக பல்வேறு வகையிலும் இந்த HGWC உழைத்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அல்லாஹினுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல்வேறு வழிகளிலே முயற்சிகளை மேற்கொள்கின்றது. கண்காட்சிகளின் மூலமாக குர்ஆனை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இலவசமாக விநியோகிப்பதன் மூலமாக, முஸ்லிம் அல்லாத மக்களை நேரடியாக சந்தித்த இஸ்லாத் சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து இஸ்லாத்தை பற்றி அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை போக்குவதற்கும் இந்த HGWC உழைத்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் மிகச் சிறப்பான முறையிலே பணி செய்யக்கூடிய இந்த ஆர்கனைசேஷனிற்கு ஒரு நிரந்தர கட்டிடம் மிக அவசியமாக இருக்கின்றது. இப்போது நடக்கக்கூடிய இந்த பணியை விட இன்னும் சிறப்பான முறையிலே பணி செய்வதற்காக அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு சென்னையிலே பட்டாளம் பகுதியில் ஒரு கட்டிடத்தை வாங்குவதற்கான முயற்சிகளை அல்ஹம்துலில்லாஹ் இவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் இதிலே இளைஞர்கள் தான் ஆரம்பம் முதற்கொண்டே இப்பொழுது வரை மார்க்க பணிகளுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் சீரோடும் சிறப்போடும் இந்த பணியை செய்வதற்காக ஒரு கட்டிடத்தை வாங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். ஏறத்தாழ 4800 சதுர அடி கொண்ட கட்டிடத்திலே ஏறத்தாழ 13000 சதுர அடி கொண்ட கட்டிடம் இருக்கின்றது. இதில் அவர்களுடைய எதிர்கால திட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையான கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு சென்டரை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்க வேண்டும். அதே போன்று டயாலிசிஸ் போன்ற நோய்களால், கிட்னி நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக டயாலிசிஸ் செய்ய வேண்டும். ஆகவே அவர்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த மருத்துவத்தை வழங்குவதற்கு ஒரு டயாலிசிஸ் சென்டர் ஏறத்தாழ 10 அல்லது 20 பெட்களுடைய ஒரு படுக்கைகளுடைய ஒரு டயாலிசிஸ் சென்டரை உருவாக்க வேண்டும். அதே போன்று இன்னும் பல்வேறு மார்க்க பணிகளை, சமுதாய பணிகளை செய்வதற்காக அல்ஹம்துலில்லாஹ் இந்த கட்டிடத்தை வாங்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த கட்டிடத்தின் இந்த நலப்பணிகளுக்கும் மார்க்க பணிகளுக்கும் தொடர்ச்சியாக வருமானம் வர வேண்டும் என்பதற்காக அதிலே 2 ஹால்களை உருவாக்கி மார்க்க நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொள்ளலாம். அதே போன்று பல்வேறு காரியங்களுக்கு வாடகைக்கும் அதனை அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை மார்க்க பணிகளுக்காக செலவழிக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். இதற்காக ஏறத்தாழ 15 கோடி ரூபாய் இவர்களுக்கு தேவை இருக்கின்றது. இதிலே உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய மார்க்கம் மக்களுக்கு போய் சேரும். இதன் மூலமாக மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மார்க்க பணிகளை செய்கின்றார்களோ அவர்களுடைய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். இந்த முழு கட்டிடத்தையும் நாம் ஸ்கொயர் ஃபீட்டிலே பிரித்தோம் என்று சொன்னால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 7500 ரூபாய் வருகின்றது. ஆகவே உங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் என்று யாரையெல்லாம் நீங்கள் இந்த பணிக்காக தயார்படுத்த முடியுமோ அவர்களுக்கும் இந்த பணியை பற்றி எடுத்து சொல்லி இந்த சிறந்த காரியத்திலே நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக கொடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய நன்மைகள் அனைத்தும் முடிந்துவிடும், 3ஐ தவிர. அதிலே ஒன்றென்ன? ஸதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். ஆக நிலையான தர்மமாகத்தான் இதுவும் வருகின்றது என்பதை மனதிலே கொள்ளுங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகின்றாரோ அவருக்கும் அந்த நன்மையை செய்தவருக்குண்டான கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த பணியில் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பையும் தாருங்கள்,
உங்களை சார்ந்தவர்களுடைய ஒத்துழைப்பையும் கிடைப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த பணியிலே நம்முடைய பங்களிப்பை செலுத்தி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு நாமும் எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.